ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம ரொம்ப ஸ்பீடாக அப்படி டிப்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை ஃபுல் பேஜ் ஸ்க்ரோல் பண்ண மாதிரி, அதாவது அவ்வளோ பெரிய லாங் மெசேஜ் அனுப்பி சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னு ஒரு 14 டிப்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணதை அழகாக சொல்லி பேராகிராஃப் எஸ்ஸே மாதிரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி அண்ட் இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்திருக்கு. பிசிஓடி இருந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அவங்க பெருசாக எந்த ட்ரீட்மெண்ட், டேப்லெட், ஊசி இதெல்லாம் போடாமல் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணது ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ரெமிடி, ஒரே ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து லைஃப் ஸ்டைலே மாற்றிருக்காங்க. ஒரு பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணுனா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தாங்க. நீங்கள் வந்து பிசிஓடி இருக்கவங்க, இரகுலர் பீரியட்ஸாக இருக்குது, எக் க்ரோத்தில் பிரச்சனை இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பொறுமையாக ப்ளே பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்த்துட்டே இந்த வீடியோ வந்து கேளுங்க. அவங்க சொன்னது என்னென்ன அப்படின்றத நான் உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உணவாகட்டும், லைஃப் ஸ்டைல் எல்லாமே என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து நிறைய பெரிய ஹாப்பினஸ்ஸாக நீங்களும் ஒரு உங்களோட டிப்ஸு ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து உங்களோடதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வந்து எல்லாருக்குமே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களை தான் சொல்கிறாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அவங்க என்ன மேரேஜ் ஆகி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 year 8 month வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இரகுலர் இருக்குன்னு தெரிஞ்சு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க. அவங்க வந்து ஹோப்போட, பிலீவோடு ட்ரை பண்ணுங்கள். நம்ம பண்ணுற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 என்னென்னா, எடுத்தோடனே அவங்க மார்னிங் எந்திரிச்சோன்னே யோகா வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. எதை பார்த்து பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப் சேனல் யோகா குரு, அதுக்கப்புறம் ஷைலேந்திரா யோகா குரு ஷைலேந்திரா அப்படின்ற யூடியூப் சேனலை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல், அந்த யோகா குரு ஷைலேந்திரா யூடியூப் சேனலோட பிசிஓடி அண்ட் இரகுலர் பீரியட்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய அந்த யோகாஸை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக் க்ரோத் இருக்கிறவங்களுக்கு, அதாவது எக் க்ரோத் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து முடிஞ்சால் அந்த வீடியோஸை வந்து கமெண்ட் செஷன் ஒரு கீழே வந்து நான் ஏதாவது டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த யூடியூப் சேனல். இல்லைனா நீங்கள் யோகா குரு ஷைலேந்திரா அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வரும். ஸோ யோகா முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெமிடிஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, வெந்தய டீ, அதுக்கப்புறம் சோக்ட் பாதாம் அண்ட் ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங். வெந்தய டீ எடுத்திருக்காங்க, பாதாமும் கிஸ்மிஸ் பழம், ட்ரை கிரேப்ஸ் இது 2ஐயும் ஊற வச்சு எடுத்திருக்காங்க. சீட் சைக்கிளிங் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரை கிரேப்ஸ்ன்றது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளீடிங் லோவாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாதாம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியல, வெந்தய டீ, பாதாம் இதெல்லாம் எக் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சீட் சைக்கிளிங்கும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங்கில் வந்து அவங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, களி வந்து எடுத்திருக்காங்க, ராகி களி வந்து எடுத்திருக்காங்க. இட்லி, தோசை மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதாவது சம்டைம்ஸ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி முடிச்சளவு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி களி வந்து எடுத்திருக்காங்க, ராகி களி. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸுன்னும் போது உங்களுக்கு வந்து உங்களோட சுகர் லெவலை வந்து ஸ்பைக் பண்ணாது. ஸோ மெயினாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த நீர்க்கட்டி, பிசிஓடி பிரச்சனை வருது. ஸோ லோவாக உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் இந்த மில்லட்ஸ் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் மாதுளை, ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவகேடோ ஃப்ரூட் கூட ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃபுட் வந்து அதுக்கப்புறம் வந்து க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. அதாவது கிராம்பு தண்ணீரை வந்து அவங்க காலையில் எடுக்காமல், ஏன்னா ஆல்ரெடி வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கிறனால மத்தியானம் ஃபுட்டுக்கு அப்புறம் க்ளோ வாட்டர் வந்து கிராம்பு தண்ணீர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு சுண்டல் வந்து எடுத்துப்பேன், க்ரீன் ஸ்ப்ரவுட், சென்னா அந்த மாதிரி எடுத்துப்பேன். அதாவது பச்சைப்பயிறு முளைக்கட்டினது, இல்லைனா வந்து கொண்டக்கடலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டலும் வந்து அவங்க டெய்லி ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் அகைன் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா யோகா செஞ்சுருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் யோகா, ஈவினிங்கும் யோகா பண்ணியிருக்காங்க, வாக்கிங்கையும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. நைட்டு தூங்குறதுக்கு
முன்னாடி ஒரு செவ்வாழைப்பழம் வந்து நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து. செவ்வாழைப்பழம் கருமுட்டை வளர்ச்சிக்கு, ஹெல்தி எக்குக்கு, ஹெல்தி ஸ்பெர்முக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதில் அவ்வளோ சத்து வந்து இருக்குது. நார்மல் வாழைப்பழம்னாலும் ஓகே, ஏதோ ஒரு வாழைப்பழம் நல்லது. நைட்டுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவுட் சைடு ஃபுட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து நான் சுத்தமாகவே எடுத்துக்க மாட்டேன். மைதா ஃபுட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின். இப்போ இவங்க யோகா, அதுக்கப்புறம் ரெமிடிஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சுண்டல் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்களே, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சைடு நீங்கள் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, வாரம் ஒரு நாள் நூடுல்ஸு, நெக்ஸ்ட்டு வாரம் பிரியாணி, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோன்னா நம்மளோட அந்த டயட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது பிசிஓடி சரி பண்ண. ஸோ நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போதே அந்த சைடு நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேட் ஃபுட் ஹேபிட்டையும் நீங்கள் கைவிடணும். இது வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஆனால் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்குமே இந்த கிரேவிங்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில். பட் நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் ஐட்டத்தையே விட்டுட்டேன். எப்போயாவது அந்த பரோட்டா மட்டும் எனக்கு நிறுத்த முடியாது. சம்டைம்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓகே, மந்த்லி ஒன்ஸ் ஆர், பட் அடிக்கடி இந்த மற்ற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பர்கர், பீஸா எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே ஜங்க்கில் தான் வரும். ஸோ ஏதாவது ஒன்று மாதம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க அதிகபட்சம். வாரம்லாம் சாப்பிட்றது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்ப்ரவுட்ஸ், வெஜிடபிள்ஸ் என்னை விட அதிகமாக எடுத்துப்பாங்க அவங்க. எடுத்துக்கிட்டாங்க. வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சுகர் அவாய்ட் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பெர்ம் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன தான் வந்து நம்ம வந்து மாங்கன்னு சாப்பிட்டு எல்லாம் பண்ணாலுமே எக்கு கூட மீட்டாகிற ஸ்பெர்ம் குட்டாக இருந்தால் தானே குட்டாக எக்கு ஃபார்ம் ஆகி பேபி இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட்க்கும் நிறைய டிப்ஸு, ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சஷ்டி விரதம் வந்து 7 நாள் இப்போ வந்துச்சு இல்லையா? ஒரு மாதமும் வரும்ல, அதாவது ஒரு வருஷம் 7 டேஸ் சஷ்டி விரதம் வரும், நவம்பர் மந்த்து அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து சஷ்டி விரதம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டியூஸ்டே முருகனுக்கு வந்து 6 நெய் தீபம் விளக்கு வச்சு ஏற்றிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மை தான். அதாவது கடவுள் நம்பிக்கை, ரொம்ப பக்தி அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கடவுளை கும்பிட்றோம், ஒன்று பண்ணும்போது, ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கும்போது நம்மளறியாமல் அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக ஒரு வைப் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நல்ல வைப் வந்து கொடுக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே 5 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன். பீரியட்ஸான 10th to 15th டே ஸ்கேன் மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். அதாவது அவங்க ஊசி எதுவுமே எடுத்துக்கலை. ஜஸ்ட்டு வந்து ஸ்கேன் போய் பார்த்து கருமுட்டை வளர்ந்துருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. எனக்கு எக்கு க்ரோத் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிசிஓடி இருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எக்கு வளர்ந்துருக்கான்றதுக்காக ஸ்கேன் வந்து போய் பார்த்துருக்காங்க. எக்கு வளர்ந்துருக்கு. இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டியுமே சும்மா போய் ஒரு 12-13வது நாள் பீரியடான 12-13வது நாள் நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ நாள் நீங்கள் ஓவலேஷன் ஆகி தான் பீரியட்ஸ் ஆகுதான்னு. 12 ஒரு 13ஆம் தேதியிலே ஓரளவு ஒரு 16 mm கிட்ட எக்கு வளர்ந்துருக்கும். 15 to 16ஆவது வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்துருக்குன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வளரலைன்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு வந்து எக்கு க்ரோத் நல்லா ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிசிஓடி டேப்லெட் வந்து நான் ஒரு 2 மந்த் வந்து டாக்டர் கொடுத்தாங்க, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மந்த்ஸ் பிசிஓடி டேப்லெட்டும் எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து யோகா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு பிசிஓடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100% உண்மை. அதுக்கப்புறம் வாட்டர் நல்லா குடிங்க. நிறைய பேர் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் லேடிஸ் ஃபிங்கர் வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க, அது கூட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதுன்னா, நம்ம வெண்டைக்காய் தண்ணீர் சொல்லுவோம்ல, ஓக்ரா வாட்டர் அப்படின்னு, அந்த வெண்டைக்காய் தண்ணீர் நம்ம சேனல்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட க்ளோ வாட்டரும் இதுவும் சேம் பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ க்ளோ வாட்டர் நான் 2-3 மாதம் எடுத்துகிட்டு எனக்கு ஒர்க் ஆகலைன்றவங்க இந்த வெண்டைக்காய் தண்ணீர் எடுக்கலாம். இது எப்படி எடுக்கணும்னா, ஒரு 2-3 வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டுறணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கணும். வெண்டைக்காயை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணி விழுவிழுன்னு இருக்கும், வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதுதான் இவ்வளோ நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ஃபாலோ பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு 6 மந்த் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்புறம் ஹாப்பியாக இருப்பீங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் பாசிட்டிவாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபாலோ பண்ணதை பார்த்தா நிறைய இருக்குல்ல, அதனால் இவ்வளோ ஃபாலோ பண்ணணுமான்லாம் யோசிக்காதீங்க.
நீங்கள் பண்ணுற ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு மேஜிக்காக ஹெல்ப் பண்ணும். அது எதுன்னு தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பயிர் எடுத்திருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்காங்க, ரெமிடிஸும் எடுத்திருக்காங்க. ஸ்கேன் வந்து எக்கு க்ரோத் ஆகுதான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா மெயினாக நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது என்னென்னா, அந்த யோகா பிசிஓடிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த யோகா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ பிசிஓடி நான் சொன்ன மாதிரி பிசிஓடி இரகுலர் பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்காக அது சின்ன பிரச்சனையும் இல்லை. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ட்ரீட்மெண்ட் பண்ணி காசு செலவு பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஈஸியாக சூப்பராக ப்ரெக்னென்ட் ஆகலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டை கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.